ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஆர்டர், நியூ இயர் ஆர்டர் இருந்ததுனால நான் அதை தைச்சி கொடுத்துட்ருந்ததுனால வீடியோ கண்டினியூவாக போட முடியலை. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிறிஸ்மஸ் ஆர்டர்லாம் வந்திருக்கும். எல்லோரும் எப்படி தைச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஆர்டர் எடுத்து முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒரே ஒரு கஸ்டமருடைய ஆர்டர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்க போகுது. இது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். இது முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது ஃபுல்லுமே எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுசஸ் தான். ஒர்க்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பக்காவாக ஃபினிஷிங்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளை கஸ்டமர் விடவே மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிரும் நம்மளை. ஒர்க்கை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஒர்க் எல்லாமே அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒரு கட் ஒர்க் வச்ச ப்ளவுஸு. இந்த மாதிரி ப்ளவுஸஸ்லாம் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி ரொம்ப ஈஸி. நான் எம்ப்ராய்டிங் எனக்கு அவ்வளோ இஷ்டம். அந்தளவுக்கு தைக்கிறதுலையுமே ஒரு ஆர்வமாக தைச்சிடலாம், டக்குன்னு முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் இது தைக்கும்போதெல்லாம் ஒரு பவர் கட் டே வேறு, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தான் நான் இதை தைச்சேன். ஓவர் நைட்டு நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிருப்பேன். ஓவர் நைட் தைச்சதில் எனக்கு வருமானம்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸு, இதுக்குள்ளே சாரீ எல்லாம், அதாவது எம்ப்ராய்டிங் தவிர்த்து என்னுடைய ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு 2000 ருபீஸ் நான் அன்னைக்கு இதில் ஏர்ன் பண்ணியிருப்பேன். எனக்கு அது அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் அன்னைக்கு பவர் கட் ஆயிரும்னு தெரியாமலே தான் இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு பவர் கட் ஆயிரும்னு தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோ இதில் நான் எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு செகண்டு யோசிச்சுட்டு, அப்புறம் யோசித்தா நடக்காது, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ண போய் தான் நான் ஓவர் நைட்டில் முடிச்சிட்டேன். நைட்டு ஒரு 9:30 10 போல் உட்காந்தேன். அதே மாதிரி மார்னிங் 9:15க்கெலாம் கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே நான் எல்லாமே முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லா சாரியும் அடித்து முடித்து எல்லாமே முடித்து பக்காவாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது, நம்மளால் இது முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மளாலேயும் எல்லாமே முடியும். ஸோ நம்பிக்கை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் முடியாது அப்படின்லாம் எதையுமே நினைக்காதீங்க. அப்புறம் இதில் நான் காமிச்ச ப்ளவுஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையுமே என் கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன். என் கஸ்டமர்ஸுமே தெரியும் நான் சேனல் வச்சுருக்கேன், நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவங்களுமே இது எதுப்பா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எல்லா கஸ்டமர்கிட்டேயுமே அக்கா நான் போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் அதை வீடியோவாக எடுத்து போடுவேன். ஏன்னா இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் ஓகே, அது யார் போடுறாங்க என்னன்றது தெரியாது. மேபி வீடியோவில் காட்டி அதை அவங்க போட்டுட்டு போகிறத யாராவது பார்த்தா நான் இதை வீடியோவில் பார்த்தேன்ற மாதிரி யாராவது சொல்லிடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ இதெல்லாமே நான் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு போடுறது தான். ஸோ அக்கா இது போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுக்குவேன். போடுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. சில கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக எத்தனை லைக்குப்பா வந்தது, என்ன கலருப்பா, என்ன கலர் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்லாம் கேட்குற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்குமே பர்ஸ்னலாகவும் இதில் நிறைய ப்ளவுசஸ் இவங்க, அதாவது இந்த ஒரு வீட்டுக்கு அப்படிங்கும்போது எனக்கு இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான கஸ்டமர் இவங்க. ரொம்ப ரொம்ப சிலவங்களை மிஸ் பண்ண விரும்ப மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. நான் இவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். இதுவரை யாருக்குமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எந்தெந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தது, எந்த சாரீ பிடிச்சிருந்ததையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் கஸ்டமர் நான் அதை என் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தைக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.